சும்மா வார்த்தையாக வேணா தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாரி ஆச்சா பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு இதெல்லாம் ஃபார்மாலிட்டி தாங்க. ஆனால் எல்லா மனுஷங்களுக்கும் மனுஷனாக போகிறவங்களும் எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும். அதே மாதிரி தான் வாழ்க்கையில் இந்த ரெண்டு வார்த்தை சாரி தேங்க்ஸுன்றது இட் மீன்ஸ் அ லாட் டு எவ்ரி ஒன். எனக்கும் அது மாதிரி தான். ஒரே ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருந்தா கூட நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிருப்பேங்க. அந்த ட்ரான்சாக்ஷன் அந்த அமௌண்ட்டு கிரெடிட் ஆகுதுன்னு எனக்கு மெசேஜ் வருது பாருங்கள். மெசேஜ் வந்த அடுத்த தருணம் ஃபோன் வருதான் அந்த பையனுக்கு, அந்த ஆளுக்கு கிரெடிட் ஆயிடுச்சு. அவங்க அம்மா அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான், எப்பா இது வரைக்கும் இருக்கனா செத்தனா தூங்கினா சாப்பிட்டனான்னு தெரியாது, 6 மாதம் கழிச்சு எனக்கு ஃபோன் வருது பாருன்றான். ஏன் முன்னாடி தான் சொல்கிறான் அந்த வார்த்தை, சொல்லிட்டு தான் அட்டனே பண்ணான். அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறான். இந்த மாதிரி கிரெடிட் ஆகிடுச்சிடா, நாங்கள் கிளம்புறோம் ஷாப்பிங் போகிறோன்னு வச்சுட்டாங்க. பக்கத்தில் அவள் இருக்காளா, கொஞ்சம் கொடு, தேங்க்யூ ரிசீவ் ஆகிடுச்சு ரொம்ப தேங்க்ஸு, இல்லை எவ்வளோ இஎம்ஐ, என்ன இஎம்ஐ, எந்த டேட்டு, ஆஹா அப்படியே நான் ஒரே தலை முழுகின மாதிரி போயிடுச்சுங்க அதுங்க. அதுக்கப்புறம் சொல்கிறேன் என்ன ஆகுது, எனக்கு இதுதான் மனசுலேயே நிற்கிது. இதனால தான் நான் அவாய்ட் பண்ணிட்டேன். அப்போ ஈவினிங் நான் எங்கள் வீட்டிலேருந்து நான் ஆட்டோவில் இறங்கி கேபில் ஆவடி ஸ்டேஷனில் இறங்கும் போது இவன் ஃபோன் வருது. நான் இப்போ தான் வந்தேன்னா வாய்ஸு சரியில்லை, நீ காலையிலேருந்து ஒரு மாதிரி இருக்க, என்ன சொல்லு. என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ணில் தண்ணி தேங்குது. ஆக்சுவலாக ரொம்ப ஓவர் சென்சிட்டிவ். இவன் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ரீம் சென்சிட்டிவ் ஆகிட்டேன் நான். எதுக்கு எடுத்தாலும் அழுகையால் வெளிப்படுத்திடுறது. ஏன்னா எனக்கு டம்ப் பண்ண முடியல ஒரு அளவுக்கு மேலே. நான் தப்பு பண்ணுறேன்னா இல்லை என்ன ஈஸியாக ஏமாத்துறாங்களா ஒன்றுமே புரியல. கெஸ் பண்ண முடியாத நிலமையில் தத்தளிச்சுன்னு இருக்கேன், யார்கிட்டையும் டிஸ்கஸும் பண்ண முடியாமல். அப்போது இந்த ஆள் சரியில்லை அப்படின்னும் போது நான் சொல்லிட்டேன் ஓப்பனாக, நீ காலையில் உங்கள் வீட்டில் இருந்து ஃபோன் வரதுக்கு முன்னாடி என்ன சொன்ன 6 மாதம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் எனக்கு ஃபோன் இல்லை, இருக்கனா இல்லையான்னு கேட்கல, 6 மாதம் கழித்து ஃபஸ்ட் டைம் ஃபோன் வருது அப்படின்னு சொன்னியா இல்லையா? ஆமாம், இப்போ என்ன அதுக்குன்றான். எப்படி இருக்கும் என்னோடய இடத்துலேருந்து பார். 6 மாதமாக அவங்க என்கிட்ட தான் பேசிகிட்ருக்காங்க. டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நான் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன், கிரெடிட் ஆகிடுச்சு டெபாசிட் பண்ணுறேன்னு. டெபாசிட் ஆகிடுச்சுன்ற விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறாங்களே, அது என்கிட்ட சொல்லனா கூட தெரியும் அவங்களுக்கு. நான் தான் போய் போட போகிறேன் பேங்க்கில், நான் காலையிலே இன்ஃபார்ம் கொடுத்துட்டேன். இதெல்லாம் ரெக்கார்டிங் எல்லாமே ஃபோன் தானேங்க. என் வாழ்க்கையே ஃபோன் தானேங்க. இதுவும் ரெக்கார்டிங்கில் தானேங்க இருக்கும். என்கிட்ட ஒரு வார்த்தை வந்துருச்சு, ரொம்ப தேங்க்ஸ், ஏதாவது ஒரு தேங்க்ஸு. ஃபஸ்ட் டைம் அவனுக்கு ஃபோன் வருதுன்னு சொல்கிறாங்க. அது கேட்கும் போதே எனக்கு செத்து போன போல் ஆயிடுச்சு. அப்போது அவன் ஒரு நிமிஷம் நீ ஃபோனை வைன்றான். நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறமேட்டு என் ட்ரெயினும் வந்துச்சுங்க. ட்ரெயின் ஏறிட்டேன். ட்ரெயின் ஏறி கிட்டத்தட்ட பட்டரவாக்கம் போகிற ஆவடியில் ஏறிட்டு பட்டரவாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே வரும்போது தான் எனக்கு ஃபோன் வருது, இவங்க வீட்டிலேருந்து வருது. என்னென்னு, சாரி ஈஸ்வரி, ரொம்ப தேங்க்ஸு, நீங்கள் லோன் எடுத்து கொடுத்ததுக்கு, எவ்வளோ மாதம் கஷ்டப்பட்டாச்சுல, இதுக்கு இஎம்ஐ என்னன்னு கேட்கல, எப்படி கட்டுவீங்கன்னு கேட்கல, என் பையன் கட்டுவான்னு சொல்லி நீங்கள் எடுத்துத்தாங்கன்னு சொன்னாங்களே ஆரம்பத்தில், அதோட வார்த்தையும் இல்லை இன்னொரு வார்த்தையும் விட்டாங்க. இது நான் முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேனான்னு தெரில. லோனு கிடைச்சா போதும், அவன் பையன் கட்டிடுவான் அப்படின்னு ஒரு தடவை வார்த்தை விட்டாங்க. அதுக்கான எந்த செயலும் அவங்க எடுக்கலை. அப்படியே வாயை மூடிக்கிட்டு உட்காந்துட்டாங்க குடும்பமே. அதுக்கு அடுத்தது இன்னொரு வார்த்தை விட்டாங்க. அதான் சேம் லோன் அலையிற சமயத்தில் தான், நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி பீரியடில் தான், எப்படியாச்சும் லோனு கிடச்சிச்சின்னா சும்மா கல்யாணம் வரைக்கும் தானே, கோல்டு வாங்கி போட்டு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம், இது அந்த பொண்ணு சொன்ன வார்த்தைங்க. அந்த பொண்ணு விட்ட வார்த்தை இது. கல்யாணம் வரைக்கும் கோல்டு இருந்தால் போதும், அதுக்கப்புறம் அம்மாவும் சொல்லிச்சு பொண்ணும் சொல்லிச்சு,
அதுக்கப்புறம் கூட கழட்டி இவங்க நான் கல்யாணம் பண்ண போகிற ஆள் வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் அட்ஜஸ்டபிள். அவர்கிட்ட சொல்லிட்டா போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கல்யாணம் வரைக்கும் அந்த கோல்டு இருந்தால் போதும், அது கொஞ்சம் மரியாதையாக இருக்கும். அது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கோல்டை கூட நாங்கள் கொடுத்துட்றோம், நீங்கள் விற்று அந்த லோனை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த வார்த்தை சத்தியமாக ஃபோனில் சொல்லிச்சுங்க. இதுவும் இந்த விஷயம் சொல்லும் போதும் ரயில்வே ஸ்டேஷனில் தான் நான் நிற்கிறேன். ஈவினிங் டைம் தான் சொல்லுதுங்க. ஈவினிங் இல்லை 100% ஷுர் ஈவினிங் டைமில் தான் இந்த வார்த்தையும் விடுதுங்க ஓவர் த ஃபோன். ஓகே, ஸோ அதுக்கான செயலும் வார்த்தையும் ஒன்றுமே இல்லை. சாரி ஈஸ்வரி, எங்களுக்கு காலையில் ஷாப்பிங் போயிட்டுமா காசு வந்ததுன்னொன்னே நிறைய வேலை இருக்குல்ல, கல்யாணம் வேறு இன்னும் 2 வாரம் தானே இருக்குது, அதுதான் உனக்கு கூப்பிட முடியல அப்படின்ச்சு. எனக்கு சொல்கிறதுக்கு அங்கே எதுவுமே இல்லை. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நானும் ஒரு ஃபார்மாலிட்டி வார்த்தை தான் விட்டேன், பரவாயில்ல இருக்கட்டும்னு. இந்த இது ஒரு நிமிஷம் அவகிட்ட கொடுக்குறேன், நான் அதுக்கிட்ட கொடுங்கன்னு நான் கேட்கவே இல்லைங்க. அந்த பொம்பளையாக சொல்லிச்சு. இந்த ஆடியோலாம் கிடச்சிச்சுன்னா எவ்வளோ தேனமிர்தமாக இருக்கும் தெரியுமா? எனக்கு எவ்வளோ தேனமிர்தமாக இருக்கும் தெரியுமா? இந்த ஒரு ஆடியோ போதுங்க. இந்த ஒரே ஒரு ஆடியோ வந்துட்டு என்னோட மொத்த வாழ்க்கையும் அந்த ஆடியோ ஒன்று சொல்லிடும். இதுங்க ஆட்டையை போட்டு அந்த பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ண குடும்பம், அதுங்களோட சுகத்துக்காக இந்த பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிருச்சிங்கன்னு இந்த பொண்ணு சொல்கிறது அத்தனையும் உண்மைன்னு இந்த ஒரு ஆடியோ வந்து நிரூபிச்சிடும். ஜஸ்ட் ஒரு ஒரு 5 செகண்ட் ஆஃப் கான்வர்சேஷன். அந்த 5 செகண்ட் ஆஃப் கான்வர்சேஷனே நான் யாருன்றது, அதுங்க யாருன்றது உலகத்துக்கே காமிச்சு கொடுத்துரும். 100% நான் அடித்து சொல்கிறேன். அப்போ அவங்க அம்மா சொல்லுது, இந்த 1 மினிட் இதை கொடுக்குறேன் பொண்ணுக்கிட்டே அப்படின்னு. அந்த ஆடியோவில் நான் ஃபோனை காதில் வச்சிட்ருக்கேன். அந்த பொண்ணு, மா வெய் ஃபோனை அப்புறம் பேசிக்கிறேன். ஒரு நாள் தவறாமல் வருங்க எனக்கு ஃபோனு. 6 மாதமாக வந்துச்சுங்க, சனி ஞாயிறை தவிர. இந்த பொம்பளை நன்றி சொல்கிறேன்னு பேரில் ஃபோனை பண்ணிவிட்டு நான் அவங்கக்கிட்ட கொடுங்கன்னு நான் கூட கேட்கவே இல்லை. அதுவாக தான் கொடுக்குறேன் 1 மினிட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஈஸ்வரி லைனில் அப்படின்னு. நான் ஃபோன்லேயே தான் இருக்கேன். இந்த ஈஸ்வரியில் ஃபோனை வை நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படின்னு. ஒரு மாதிரி அலட்சியமான பதில் வந்து எனக்கு இங்கே என்னோடய மனசுக்குள்ளே அதோட முகபாவனை, அதோட இது எல்லாமே எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. வெய் ஃபோனை நான் அப்புறம் பேசிக்கிறேன். அது அழியவே அழியாது. எத்தனை பேர் இதை கேட்டாலும், இந்த தருணத்தை கேட்டாலும் எல்லாருக்கும் என் மனசில் படுற அந்த ஒரு காட்சி தான் எல்லாரோட மனசுலையும் படும். அப்புறம் என்ன ஆகுது, சாரி கொஞ்சம் ஜுவல்ஸ் எல்லாம் வச்சு பார்க்குறா கண்ணாடியில், அதுதான் அவள் உனக்கு கூப்பிடுவா சரியா? அவ்வளோதான், எனக்கு கூப்பிடல. அவள் எனக்கு கூப்பிடுவான்னு நானும் சரி ஓகேன்னு. அதெல்லாம் எனக்கு கூப்பிடல. ஐ திங்க் மறுநாள் கூப்பிட்டுச்சின்னு நினைக்கிறேன். மறுநாள் தான் கூப்பிட்டுச்சின்னு நினைக்கிறேன். அந்த ஈவினிங்கே எனக்கு கூப்பிடல, நானும் வந்து கண்டுக்கல. இவன் எனக்கு கால் பண்ணுறான் ட்ரெயினில் போகும்போது, எங்கள் வீட்டிலேருந்து கால் வந்துச்சு நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டு இந்த பொண்ணு மறுநாள் ஃபோன் வந்துச்சா இல்லை அன்றைக்கே வந்துச்சான்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த பொண்ணு தனியாக கால் பண்ணிச்சு. என்ன கால் பண்ணிவிட்டு, நாங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம், உங்களுக்கு வந்து நாங்கள் அப்போ வந்து எம்எம்எஸ்ங்க, வாட்ஸ்அப் இல்லை, எம்எம்எஸில் வந்து பிக்சர்ஸ் அனுப்பலாம் ஓகேங்களா? அப்போ நான் யூஸ் பண்ணுற அந்த மைக்ரோமேக்ஸ் ஃபோனில் அதெல்லாம் ரிசீவ் ஆகும், நம்ம ஜூம் பண்ணி அதை பார்த்துக்கணும். அப்போது அது வந்து எனக்கு அனுப்புது. ஓகே, அதை எடுத்த அந்த ஆரம் கீரோ நெக்லஸ் எல்லாம் நானும் பதிலுக்கு ரிப்ளை கொடுக்குறேன், நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குது அப்படின்னு. இவ்வளோதாங்க, வெறுத்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அம்மா கிட்டேருந்து ஃபோன் ஒரு நாள் கூட வரல, பொண்ணுக்கிட்டேருந்தும் வரல. கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு 1 வீக் பிஃபோர் எனக்கு ஃபோன் வருது. அதாவது ஏப்ரல் பிகினிங்கில் நான் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன், பையன்கிட்ட பேசுகிறாங்க, நான் அப்செட் ஆகிறேன்.
பையன் சொல்லி எனக்கு கால் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு நன்றி ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க எந்த ஒரு கான்வர்சேஷனும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 வீக் கிட்ட நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன். என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் இல்லை. கல்யாணத்துக்கு 1 வீக் பிஃபோரு இந்த பொண்ணுக்கிட்டேருந்து எனக்கு ஃபோனு. என்னென்னா, நீங்கள் கல்யாணத்துக்கு வருவீங்கல்ல அப்படின்ச்சு. நான் அப்போ வந்து பியூட்டிஷியனும் படிச்சுட்டு இருந்தேங்க. லோன் எடுத்துகிட்டு இருந்த சமயத்துலேயே ஒரு 1 month 1.5 month கோர்ஸ். எனக்கு எல்லாமே தெரியும். எனக்கு சர்டிஃபிகேட் வேணுன்றதுக்காக நான் ஒரு கிளாஸ் போயிட்டுருந்தேன். ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். ட்ரெயினில் வரும்போதே தூங்கிட்டு வந்துடுவேன். வீட்டுக்கு வந்த உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு 1.5 மணி நேரம் கிளாஸ் தானே, போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்துடுவேன். 1.5 மணி நேரத்தில் தூங்குவேன், கொஞ்சம் நேரம் தூங்குவேன். ஒரு 10 மணி வரையும் தூங்குவேன். வீட்டுக்கு 8 மணி 7:30 மணிக்கு வரேன்னா 10 மணி வரையும் தூங்குவேன். 11:30 மணிக்கு கிளாஸு. எங்கள் வீட்டிலேருந்து பக்கம்தான். எழுந்திரிச்சு கடகடன்னு கிளாஸுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து திருப்பி சாப்பிட்டு தூங்கிடுவேன். ஸோ பல்ல கடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 month கிட்ட நான் அதை முடிச்சே ஆகணும்னு போனேன். அப்போ அந்த சர்டிஃபிகேட்காக ஐயோ ஏய் தியா போ. அப்புறம் அந்த சர்டிஃபிகேட்டுக்காக போகிறேன். இந்த பொண்ணு வந்து சொல்லுது, நீங்கள் பியூட்டிஷியன் தானே படிச்சுட்ருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வருவீங்கல்ல அப்படின்ச்சு. வரேன், டிக்கெட்லாம் ரிசர்வேஷன் பண்ணிவிடுங்க இப்போவே அப்படின்னு. சரி பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் எதுக்கு கால் பண்ணேன்னா, இங்கெல்லாம் கிடைக்காது, நீங்கள் எனக்காக ஒரு ரிசப்ஷனுக்கு ஒரு கோல்டன் கலரில் ஏதாவது ஒரு செட்டு மட்டும் வாங்குறீங்களா அப்படின்ச்சு. அந்த செட்டு மட்டும் வாங்குறீங்களான்னு சொல்லிச்சு. நானும் வந்துட்டு உங்ககிட்ட செட்டு இருக்கான்னு கேட்டுச்சு ஃபஸ்ட்டு. இல்லைங்க, நான் இப்போ தானே படிக்கிறேன், இதுக்கப்புறம் தான் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு. அப்போது எனக்கு வந்து செட்டு வேணுங்க. நான் கோல்டு ஃபுல்லாக வந்து டேயில் போடுற மாதிரி, கல்யாணத்துக்கு போடுற மாதிரி, இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் வந்து நைட்டு ரிசப்ஷன் வீட்டில் பார்ட்டி வைப்பாங்க, அதுக்கு போடுறதுக்காக எனக்கு வேணும் அப்படின்து. நானும் வந்து சரிங்க, நீங்கள் மாடல் எதுனா இருந்தால் அனுப்புங்க, நான் பார்க்குறேன் அப்படின்னு. எல்லாம் வாங்க சொல்லிட்டு காசு பற்றி எதுவும் கேட்கல, எதுவுமே பண்ணலைங்க. இது வந்து ரொம்ப மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற ஒரு விஷயங்க எனக்கு. இவன்லாம் நேரடியாக பார்த்தான் அந்த பெயினை. ஆனால் அவன் ஃபீல் பண்ணி அவன் பாதர் பண்ணிக்கல. நான் ஆட்டையை போடுறதுக்கு தான் உன்னை வச்சுட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் அவன் நின்றுருந்தான். அப்போது என்கிட்ட கழுத்தில் செயின் இருக்கா? ஆமாம், செயின் இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், வேறு வழி என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. செயினை வச்சு எல்லா காசும் கஜானா காலியாகிற மாதிரி காலியாகுது. மாதமானால் லோனுக்கு போகுது, இஎம்ஐ போகுது, அதுக்கப்புறமேட்டு அது பேர் என்னது, இஎம்ஐ போகுது, எங்கள் வீட்டுக்கு கொடுக்கணும். வீட்டுக்கு வந்து நான் எல்லாம் பண்ணிவிடுவேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் எனக்கு அது தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. என்னோடய எக்ஸ்பென்சிவ், இந்த ஆளுக்கு கொடுக்குற எக்ஸ்பென்சிவ்லாம் நான் கட் பண்ணிட்டேன். அந்த ஆளே வந்துட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டார் அவரை. அப்புறம் என்ன வந்து டிசைனும் அனுப்புது. அப்புறம் அந்த கேப்பில் இந்த நகை மட்டும் இல்லை, எனக்கு நீங்கள் ஃபேஷியல் பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிது. சரி பண்ணலாம். கிட்டு எல்லாம் வாங்கிட்டிங்களா? ஃப்ரெஷ்ஷான கிட்டு இருக்கா புதுசாக, யாருக்கும் யூஸ் பண்ணாதது? நான் சொன்னேன், இல்லைங்க, நான் வேணால் வாங்கிக்கிறேன். நீங்கள் அப்போ வாங்குறதா இருந்தால் கோல்டு வாங்குங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லுது. நானும் சொல்கிறேன், சரிங்க கோல்டு வாங்குகிறேன் அப்படின்னு. அப்புறம் வேக்சிங் மிஷின் இருக்கா? வேக்சிங்கும் பண்ணணும். வேக்சிங் மிஷின் இருந்தால் கொண்டு வந்துடுங்க, வேக்ஸும் வாங்கிடுங்க அப்படின்து. சரிங்க ஓகேங்கன்றேன். அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்டுச்சு? வேக்சின் கேட்டுச்சு. ஹென்னா, தலைக்கு வந்து ஹென்னா கேட்டுச்சு. தலைக்கு ஹென்னா வந்து போடணும், அங்கே நல்லா பெஸ்ட்டு ஹென்னா கிடைக்குமா அப்படின்ச்சு. நான் சொன்னேன், இல்லை இருக்குது நல்ல ஹென்னா, பிளாக் ஹென்னாவாக இருக்கணும், இங்கெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டி கிடைக்காது அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு ஹென்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அப்போ ஒன்று வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும் அது. ஆக்சுவலாக நேச்சுரல் ஹென்னா, 100% நேச்சுரலானா எல்லாத்துலேயுமே கெமிக்கல் இருக்க தான் செய்யும். அது நல்லாயிருக்கும், ஆக்சுவலாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சரி அது வாங்கிட்டேன். கோல்டு கிட்டு இந்த பொண்ணு கேட்குதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். ஆக்சுவலாக நான் கோர்ஸ் முடிக்கலை. சரி எப்படியோ நம்ம முடித்தா கூட வாங்கிறது தானே, ஒரேடியாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோல்டு ஃபேஷியல் கிட்டு, அதுக்கப்புறமேட்டு இந்த வேக்சிங், இது வேறு என்னது, அந்த ஹென்னா, இதெல்லாம் வாங்கி வச்சாச்சு. செயினை விற்றுட்டேன். செயினை வந்து அடகு வச்சுட்டேங்க, மார்கேஜ் பண்ணிட்டேன். மார்கேஜ் பண்ணி, ஏன்னா வேறு காசு இல்லை என்கிட்ட, மார்கேஜ் பண்ணிவிட்டு அதில் தான் இதெல்லாம் வாங்கி. ஏன்னா செட்டுக்கே வந்து 4000 சொன்னான். இந்த பொண்ணுக்கு இத்தனைக்கும் நாங்கள் அந்த பொண்ணோட ரெஃபரன்ஸ், அது அமிச்ச ஃபோட்டோவை வச்சு தான்
அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இந்த இந்த பொண்ணு ஜுவல் கேட்டது ஆர்டிஃபிஷியல் நைட்டு போடுறதுக்குன்றத இவங்க அண்ணனும் நானும் தான் அலைஞ்சோம் பாரிஸில் கடையாக. ஒரு கடை இருந்துச்சு, கிட்டத்தட்ட குடோன் மாதிரி இருக்குது, மேலே படி ஏறி அப்படி போகணும், ஒரு குடோன் மாதிரி இருக்குது. அதில் போனோன்னா அங்கே தான் எங்களுக்கு எவ்வளோ காலையிலேருந்து அலையிறோம். இந்த பொண்ணு அமிச்ச மாதிரி அந்த மாதிரி ஈக்குவலாக இல்லை. ஃபைனலாக அந்த ஒரு கடையில் தான் இது அமிச்ச மாதிரியே பேட்டர்ன் இருந்துச்சு. எவ்வளோன்னு கேட்டால் 4000 ருபீஸ் கம்மி பண்ண முடியாதுன்ட்டான். சரின்னு சொல்லிட்டு பேசி கீசி 3000 கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக 3800க்கோ 3600க்கோ கொடுத்தாரு அவர். அதை வாங்கியாச்சு. வாங்கிட்டோமா, அந்த பொண்ணுக்கிட்ட காமிக்க ஃபோட்டோவில் எடுத்து அனுப்புகிறோம். நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னுடுச்சு. எப்போ வரீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குது. நான் சொன்னேன் வரேங்க. எனக்கு அதோட கல்யாணத்துக்கு போடுறதுக்கு ட்ரெஸ்ஸு இல்லைங்க. சீரியஸாக எவ்வளோ செலவு பண்ணேன், என்னென்னவோ பண்ணேன். கடைசியில் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்குறதுக்கு என்கிட்ட காசு இல்லாத போயிடுச்சு. அப்போ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணா, இது மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்க, அந்த ஃபேமிலிக்குள்ளே போகிற, அவங்க உன்னை ஒரு விஷயத்துக்காக உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கூப்பிட்றாங்களோ கூட இருந்தாலும் கூட அந்த இடத்துல தான் நீ போகிற, நல்ல இதுவாக போட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு, நீ எதுவும் எடுக்காத, நானே கொடுக்குறேன். எங்கள் அக்கா ஒன்று டிசைன் பண்ணி வச்சுருக்கா. அவங்க அக்கா டிசைனரு, என் ஃப்ரெண்டோட அக்கா. ஸோ எங்கள் அக்கா ஒன்று டிசைன் பண்ணி வச்சுருக்கா. எதுவுமே யூஸ் பண்ணல இன்னும். அது இதுக்கு தான் வச்சுருக்கா, காமிக்கிறதுக்கு தான் வச்சுருக்கா. நான் அது கொடுக்குறேன், நீ போயிட்டு வா. அது அவள் இன்னும் யூஸ் பண்ணல, எனக்கும் கொடுக்கல. சரிடி அப்படின்னு. அவங்க என் ஃப்ரெண்டோட அக்கா டிசைன் பண்ணி வச்ச அந்த ட்ரெஸ்ஸை தான் அவளோட கல்யாணத்தில் நான் போட்டேன். ஓகேங்களா? ஸோ கடைசியில் இங்கேருந்து நான் போகும்போது ரிசர்வேஷனில் போயிட்டேன். ஓகேங்களா? எல்லாமே ரிசர்வேஷனில். வரும்போது டிக்கெட் எடுக்கல. வரும்போது ஐடியாவே இல்லை, எப்படி வர்றது ஏது வர்றது, சரி பார்த்துக்கலாம் அப்புறமா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா போகும்போதுமே அந்த டைமுக்கு தான் நான் டிக்கெட்டு டிடிஆர்கிட்டேருந்து ஒரு டிக்கெட் மட்டும் கிடைக்குமா, இது மாதிரி மேரேஜுக்கு போகிறேன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி போனேன். ஓகேங்களா? சரி அதே மாதிரி வரும்போதும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் இவன் அண்ணங்காரன் முன்னாடியே போயிட்டான். இந்த இது எடுத்தோம் பார்த்தீங்களா, ஜுவல் எடுத்தோம் பார்த்தீங்களா, 1 வீக் பிஃபோரு, இந்த பொண்ணோட கல்யாணத்துக்கு 1 வீக் பிஃபோராக எடுத்தோம்ல, 10 நாளைக்கோ 1 வீக் பிஃபோரோ. அப்போது நாங்கள் ஜுவல் எடுக்கிற அன்றைக்கி தான் இந்த ஆள் கிளம்புறான் கேரளாவுக்கு. நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட தான் கொடுத்து அனுப்பலான் இருந்தேன். நான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன், நீ கொண்டு போகிறேன். ஆஹாஹா, நீலாம் கொண்டு வா, நான் இந்த வெயிட்டு தூக்குற பழக்கம்லாம் நம்மளுக்கு பிடிக்காது அப்படின்னா. சரி நானே கொண்டு வரேன், நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்குமே ட்ரெயினுக்கு போகிறதுக்கான ஸ்நாக்ஸு அது இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் என் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். ஸோ அதாவது இன்றைக்கி நைட்டு பார்ட்டி அவங்க வீட்டில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நைட்டு பார்ட்டிக்கு நான் மார்னிங் போய் நான் இறங்குறேன் அவங்க வீட்டுக்கு. மார்னிங்காக இறங்குறேன், ஆமாங்க, மார்னிங் போய் இறங்குறேன். ஓகேங்களா? இல்லைங்க, இன்றைக்கி நைட்டு பார்ட்டினா முன்னாடி நாள் மார்னிங்கு. ஓகே, ஒன் டே பிஃபோர் போகிறேன். இவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில நான் வர்றது. பட் ஆனால் என்னை பிக்கப் பண்ணது யாருன்னு பார்த்தாங்கன்னா இவங்களோட ரிலேஷனு. இவங்க ரிலேஷனு தான் என்னை ஆட்டோ வச்சுருக்காரு அவர் தான் என்னை கோழிக்கோடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பிக்கப் பண்ணுறாரு. அப்புறம் அவர் வரலாம் கேட்டுகிட்டே இருந்தார். எப்படி உங்களுக்கு லவ்வு, உங்கள் வீட்டுக்கு தெரியுமா, இப்போ உங்கள் வீட்டிலேருந்து என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்க, இல்லை இது மாதிரி நான் பியூட்டிஷியன் படிக்கிறதுக்கு தெரியும், மேக்கப் ஆர்டர் வந்திருக்குன்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன், அப்போது விஷயம்லாம் தெரியாதாண்ணா, இல்லை தெரியாது அப்படின்னு. அப்போது இதெல்லாம் பேசிக்கிட்டு வந்துட்டுருக்கோம் அவரும் நானும். இந்த வீட்டில் அந்த பையன் அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாவோட பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூம் வாசல் பக்கமாக தலையை வச்ச மாதிரி படுத்துட்ருக்கான். நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு சரி எக்ஸைட் ஆகுவான், சந்தோஷப்படுவான் அப்படிங்கிற ஒரு அல்ப ஆசையில் போயிட்டு மெதுவாக அவன் பெட்ஷீட்டை இதுங்கெல்லாம் இந்த பொண்ணு என் பின்னாடி தான் நின்றுருந்துச்சு. போங்க சர்ப்ரைஸாக போங்க, அவனுக்கு தெரியாது நீங்கள் வர்றதுன்னுச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், போயிட்டு அவனோட பெட்ஷீட் இப்படி எடுத்து அவன் பக்கத்தில் இப்படி உட்கார்றேன். ஒரு மாதிரி சீங்கிற மாதிரி ஒரு ஃபேஸை பார்த்தாங்க. எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு மாதிரி பார்த்துட்டு ஒரு ஸ்மைல் இல்லை, ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டான் டக்குன்னு. அதுக்கப்புறமேட்டு நார்மல் ஆகிறான், டென்ஷன் ஆகிட்டு டப்புன்னு நார்மல் ஆகிறான்.
எப்படி வந்த, எப்போ வந்த அப்படின்னு. இல்லை இது மாதிரி கிடச்சிச்சு, அப்புறம் வந்துட்டேன். அவங்க எனக்கு கூப்பிட்ருந்தாங்க 1 வீக் பிஃபோரே. இவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்களா இல்லைன்னு எனக்கு தெரில. 1 வீக் பிஃபோரே கூப்பிட்ருந்தாங்க அப்படின்னு. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணேன், சரி வா திங்ஸ் எல்லாம் வந்து காமிச்சிடலாம், அதில் ஜுவல் இருக்குது காமிச்சிடு அப்படின்றேன். போ நீ காட்டு அப்படின்றான். இல்லை நீயும் வா அப்படின்னு. ஸோ அந்த பொண்ணு இருக்கிற பெட்ரூமில் அந்த ட்ராலியை எடுத்து வச்சுட்டு, அந்த பொண்ணுக்கு அந்த கிட்டெல்லாம் வாங்கினேன் பார்த்தீங்களா, அந்த கிட்டு ஹென்னா பவுட்ரு எல்லாத்தையும் எடுத்து வெளில வைக்கிறேன். இதாங்க வாங்கினேன்னு சொல்லிட்டு. அப்புறம் அந்த ஜுவல்லு வந்து நான் காமிக்கிறேன். ஜுவல் செட்டு நீங்கள் ரெஃபரன்ஸுக்கு கொடுத்தீங்களா, அதை பார்த்து அப்படியே தான் வாங்கணும், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த பொண்ணு அப்படியே ஜுவல்ஸை எடுத்துச்சு, அப்படியே போட்டுச்சுங்க. இவன் எனக்கு கரெக்டாக ஆப்போசிட்டில் நிற்கிறான் அந்த பெட்ரூமில், ஓகேங்களா. அதாவது பாத்ரூம் கிட்ட, அந்த பாத்ரூம் ஓட்டின மாதிரி இவன் நிற்கிறான். அந்த பொண்ணு வந்து கட்டில் மேலே அப்படியே போடுது அந்த பாக்ஸை. ஐய எனக்கு பிடிக்கல, நான் என்னோடய கோல்டே போட்டுக்கிறேன், எனக்கு வேண்டான்னுடுச்சுங்க. பட்டுன்னு ஸ்பாட்டில் 3000 சில்லற. எனக்கு மனசே அடிச்சுக்கிச்சு எனக்கு சீரியஸாக. ஒன்றுமே எம்டி ஹேண்டடாக இருந்த அந்த தருணத்தில் 3000 சில்லற கொடுத்து நான் வாங்கிட்டு, அது கொடுத்த ரெஃபரன்ஸை நான் நகையை ரெஃபரன்ஸாக வச்சு வாங்கி, எனக்கு பிடிக்கல, எனக்கு வேண்டாம், அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படி ஒரு மாதிரி கேவலப்படுத்திட்டு அது அந்த சொன்ன அந்த மொமெண்ட்டு நான் அப்படி கீழே பார்க்குறேன். என்னை அறியாமையே கண்ணிலேருந்து தண்ணி ட்ராப் வந்து அந்த நகை மேலே விழுது. பட்டுன்னு டப்புன்னு விழுது. என்னோடய ஸ்கின்னை தொடாமல் கண்ணில் இருக்க தண்ணி வந்து அந்த ஜுவல் மேலே ட்ராப்லெட்டு அந்த அளவுக்கு ஸ்பாட்டில் சொல்லிட்டு போயிடுச்சு அது பாட்டுன்னு. ஐயே எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு உடனே டப்புன்னு ட்ராப் ஆகுதா. இவன் பார்க்குறான், என்னையே பார்க்குறான். நான் உடனே அவனை பார்க்குறேன். நான் அழுகிறத பார்த்த உடனே கம்முன்னு அவன் வெளில போயிட்டான், எதுவுமே சொல்லிக்கல, கம்முன்னு போயிட்டான். நானும் கண்ணை தொடச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணி வைக்கிறேன். ரொம்ப ட்ரீட் பண்ணாங்கங்க ஆரம்பத்தில் அந்த வீட்டில். அப்பன்னு இல்லை, ஈவன் கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப ட்ரீட் பண்ணியிருக்காங்க என்னை. சரி நானும் என்ன பண்ணுறேன், எல்லாத்தையும் மூடி வைக்கிறேன். நெஞ்சு ஒரு மாதிரி துக்கம் அடிக்குது. அப்போ எனக்கு கொஞ்சம் அழுவணும் போல் தோணுச்சு. எனக்கு நல்லா கொஞ்சம் மனசை விட்டு அழுவணும். எனக்கு அவ்வளோ பெயினாக இருந்துச்சு அந்த வீட்டில் காலடி வச்சதுலேருந்தே. ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் சூனியக்கார வீடு மாதிரியே ஒரு ஃபீலு. சூனியக்கார வீடு மாதிரிலாம் ஃபீல் இல்லை, ஒரு மாதிரி நெகட்டிவ், பிடிக்கல எனக்கு அந்த வீடு. அப்போது நான் உடனே எப்படி நம்ம தனியாகிறது, ஐசோலேட் ஆகுறதுன்னு தெரில. அப்போ நான் ஸ்பாட்டில் இந்த ஆள்கிட்ட கூப்பிட்டு எனக்கு குளிக்கணும் அப்படின்னு. குளி அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு வந்துச்சு, குளிக்க போகிறீங்களா அப்படின்ச்சு. ஆமாம் குளிக்கணும். இங்கே டோரை க்ளோஸ் பண்ணி குளிச்சுக்கோங்கன்னு. டப்புன்னு அதுங்க போணுச்சுங்க பாருங்கள். டோரை க்ளோஸ் பண்ணி லைட் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு அழுகுறேன். நான் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு சைலண்ட்டாக அழுகுறேன். அதாவது வெம்புறேன், ஆனால் சைலண்ட்டாக வெம்புறேன். தண்ணி மட்டும் அப்படியே பொத்துன்னு ஊற்றுது. கண்ணு பார்த்தா ரெட் ஆகிடுச்சுங்க, செவேல்னு. எனக்கு டக்குன்னு கண் வந்து ரெட் ஆகாது. எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு மனசில் ரொம்ப ஆழத்தில் கொண்டு போய் அதை அழுகையாக கொண்டு வந்தால் தான் அந்த ரெட்னஸ் வரும் கண். அவ்வளோ சீக்கிரத்தில் என்ன தான் அழுதாலும் அந்தளவுக்கு ரெட் ஆகாது. அந்த மாதிரி ரெட் ஆகிடுச்சு. ஐயோ என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, சரி போய் குளிக்க போயிடலான்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போனால் செம்ம சில்லுன்னு தண்ணி. எப்பா என்ன சில்லானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ் அவுட் பண்ணி நல்லா குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் கண்ணில் நார்மல் ஆகிற வரைக்கும் நான் கதவை திறக்கலைங்க. என்ன நானே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். சரி பரவாயில்ல பார்த்துக்கலான்னு. வேறு யாருக்காவது யூஸ் ஆகும், இந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லிடுச்சுன்னா என்ன. அடுத்தது இன்னொரு காமெடி என்னென்னா, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. இப்போ நான் வீட்டுக்கு போகணுன்னா இவனுக்கு ஏதாவது காசு கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா இருக்கிற காசெல்லாம் இவங்களுக்கு தான் கொடுத்து ஒன்று மேலே தான் ஆண்டி ஆகிட்டேன். இதுக்கப்புறம் இவன் ஏதாவது பாவம் புண்ணியம் பார்த்து ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்தா தான் என்னால் சென்னைக்கு போக முடியும். ஸோ இது மாதிரி வந்துட்டேன்னா, வந்த அன்னைக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்து நான் சொன்னேன். இப்போது மெஹந்தி வேணாம். இல்லை மெஹந்தி வந்து என் ஃப்ரெண்டு வராங்க. நான் கல்யாணம் பண்ண போகிற அவங்களோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் இருக்காங்க.
அவங்க வந்து வைப்பாங்க. நான் ஆல்ரெடி பேசிட்டேன். அவங்க செம்மையாக வைப்பாங்க. சான்ஸே இல்லை, வேறு லெவலாக இருக்கும். முஸ்லீம் வேறு அப்படின்னு. நானும் சரிங்க, இல்லை நீங்கள் கேட்டீங்க அதனால தான் நான் கோன் வாங்கிட்டு வந்தேன். இல்லை 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 நான் கேட்டேன், ஆனால் இவங்க வந்து வேறு மாதிரி வைப்பாங்க. முஸ்லீம்ஸ் எல்லாம் அவங்களுக்குலாம் கை வந்த கலைல மருதாணிலாம் அப்படின்னு. சரி ஓகேங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த பொண்ணு என்ன சொல்லுது, சரி நம்ம ஃபேஷியல்லாம் வந்து நைட்டு தூங்கும்போது பண்ணலாம், அப்போ தான் கரெக்டாக செட் ஆகும். நம்ம இப்போதைக்கு வேக்சிங் மட்டும் பண்ணிடலாமா அப்படின்து. சரிங்க வேக்சிங் பண்ணிடலாம் அப்படின்னு. வேக்சிங் பண்ணிடலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, மொத்தத்தையும் கழட்டிடுச்சுங்க. வெறும் ஐயோ ஒன்றுமே இல்லைங்க, பேண்ட்டி மட்டும் தான் இருக்குது. ஃப்ரெண்ட் கவர் பண்ணிக்கிட்டா, ஃபுல்லாக அப்படியே படுத்துக்கிட்டா. நீங்கள் பண்ணிடுறீங்களா? நான் கைக்கும் காலுக்கும் வேக்சிங்குன்னு நினச்சேன். ஃபுல் பாடி வேக்சிங் பண்ண சொல்லிச்சு. நான் இதுவரையும் ஃபுல் பாடி வேக்சிங் நான் பண்ணதும் இல்லை. கடவுளை கும்பிட்டுட்டு கடவுளை எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியாக எல்லாமே கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிட்டு ஃபுல் பாடி வேக்ஸு கூச்சமே இல்லாமல் நானும் பண்ணிட்டேன். பண்ணதே இல்லைங்க. ஈவன் நான் படிக்க போன இடத்துல கூட யாருமே ஃபுல் பாடி வேக்ஸுக்கு வந்ததில்லை. அது மாதிரி யாருமே, அதாவது ஓரளவுக்கு கவர் பண்ணி ஏதோ ஒரு அச்சம் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு டவலை வச்சு ஃபுல்லாக வச்சு இது பண்ணி, இதுன்னா குழந்த மாதிரி பண்ணேங்க. ஃபுல் பாடி வேக்ஸ் பண்ணி விட்டேன். முதுகு தைஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக A to Z, ஃப்ரண்ட் இன்க்ளூடிங் ஃப்ரண்ட்டு எல்லாம் பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம ஹென்னா வந்து ஈவினிங் போடலாம். இது ஃபேஷியலும் வந்து நைட்டு தூங்கும்போது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து கொஞ்சம் SM ஸ்ட்ரீட் இங்கே வந்து ஒரு ஷாப்பிங் இடம், அங்கே வரையும் போயிட்டு வந்துடலாமா அப்படின்ச்சு. நான் சொன்னேன் அப்படியா, சரி போகலாங்க. இதுவாக வாலண்டியராக கூப்பிட்டுச்சுங்க. SM ஸ்ட்ரீட் வரையும் போனோங்க. சரி எனக்கு ஹிப் பெல்ட் வேணும். அதான் அந்த ஜுவல்லில் ஹிப் பெல்ட் இருக்கே, அது வேணால் செட் பண்ணி பார்க்குறீங்களாண்ணா? ஐயோ எனக்கு அந்த ஜுவல்லு செட்டே பிடிக்கல அப்படின்னுடுச்சு. சரி நானும் வந்து கம்முன்னு இருந்துட்டேன். இங்கெல்லாம் வந்துட்டு ஹையர் பண்ணலாம், ஜுவல் செட்டு கம்மியாக தான் இருக்கும், காசு கொடுத்தும் வாங்கிக்கலாம், நம்ம போய் பார்க்கலாம், நேரில் போய் பார்க்கலாம் அப்படின்ச்சு. நானும் சரின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருங்க, சாப்பிட்ட உடனே கிளம்பலான்னு சாப்பிட்டோம். சாப்பிட்ட உடனே ஒரு ஆட்டோ ஒன்று ஃபோன் பண்ணி வர வச்சுது. ஆட்டோ ஃபோன் பண்ணி வர வச்சுதா? இல்லை 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 இவங்க வீட்டு மெயின் ரோட்டில் மேலே, இவங்க வீடு வந்து டவுனில் இருக்கும், மேலே ஏறினாலே ஆட்டோங்க நிற்கும். அங்கே RTO ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. ஸோ அந்த RTO ஆஃபீஸ்கிட்ட நிறைய ஆட்டோங்க வரும் போகும் நிற்கும். அங்கே தான் மேலே போனோடனே ஆட்டோ ஒன்று வருது. ஆட்டோ ஒன்று பேசுது SM ஸ்ட்ரீட்டுக்கு போகிறோம். அவன் வந்து ஒரு அமௌண்ட்டு, இது எதிர்பார்த்த அமௌண்ட்டு, அங்கே வந்து ஃபுல்லாக வந்து மீட்ரு தான் கேரளாவில். அப்போது அந்த ஆள் என்ன சொல்கிறான், இவ்வளோ ஆகும் அப்படின்னு எக்ஸ்ட்ராவாக ஏதோ கேட்டான் போல், எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. ஆனால் இது சண்டை போட்டது மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது எப்படி நீங்கள் இப்படி கேட்கலாம், அதெல்லாம் தர முடியாது, இங்கே என்ன இதுதான் கேட்பாங்க அதுதான் கேட்பாங்க, நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பேசின பேச்சு எனக்கு பயம் வந்துருச்சு. ஆட்டோக்காரனுக்கு ஏன் வாய் கொடுத்தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. கம்முன்னு ஆயிட்டான். சரி கொடுக்குறதுக்கு கொடுன்ற மாதிரி. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த SM ஸ்ட்ரீட் கிட்ட நிறைய கடைங்க, ஒரு காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்குது அந்த ஏரியா. அந்த காம்ப்ளெக்ஸ் இப்போ தெரியும் அது எந்த இடம்னு சொல்லிட்டு. அப்போ நான் போன புதுசுலலாம் எனக்கு அது ரொம்ப புதுசாக இருந்துச்சு. காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும், லைனாக கடைங்கள்லாம் இருக்கும், கவரிங் ஜுவல்லர்ஸ் எல்லாம் அங்கே ரெண்ட்டும் கொடுப்பாங்க, சேலும் கொடுக்குவாங்க. அப்போ அதில் ஒரு கடையில் போயிட்டு எனக்கு ஹிப் பெல்ட் வேணும் அப்படின்னு. அப்போது அந்த ஹிப் பெல்ட் எவ்வளோ தெரியுமாங்க, வெறும் 250 ரூபா 300 ரூபாங்க அதோட ஆக்சுவல் விலை. நீங்கள் ஒரு நாள் ரெண்ட் எடுத்திங்கன்னா 100 ருபீஸு. எங்கே கூட்டிகிட்டு வந்துச்சு, ஆட்டோவில் வரும்போது என்கிட்ட கேஷ் இருக்கான்னு கேட்டுச்சுங்க. நானும் கேஷ் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் இறங்கும் போது கேஷை கொடுத்துச்சுங்க. ஓகேவா, கடைக்குள்ளே கூப்பிட்டு போச்சு, ஹிப் பெல்ட்டை காட்ட சொல்லிச்சு. அந்த ஆளும் ஹிப் பெல்ட்டெல்லாம் காட்டினா. அதில் ஒரு ஹிப் பெல்ட் எடுத்துகிட்டு உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது பே பண்ணிடுறீங்களான்னு கேட்குதுங்க கடையில் வந்து. நான் சீரியஸாக வெறும் ஃபோனை மட்டும்தாங்க என் கையில் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போல்லாம் ஏது ஜிபே, வெறும் ஃபோனை மட்டும்தாங்க கையில் கொண்டு வந்தேன். என்கிட்ட சொல்லப்போனால் காசு இல்லைங்க. என் ஹேண்ட்பேக் எல்லாமே கூட இது கூட தான் நான் ட்ராவல் பண்ணுறேன். ஹேண்ட்பேக்கே வந்துட்டு அவங்க வீட்டில் தான் இருக்குது. பே பண்ணிட்டுருங்களான்னு ஒன்று எனக்கு மண்டியே சுற்றுற மாதிரி ஆயிடுச்சு. என்கிட்ட காசு இல்லைங்க அப்படின்னு. கேஷ் கொண்டு வரலையா அப்படின்து.
இதுக்கெல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் போல் இந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி வேலைங்கள்லாம். அதோட பிஹேவியர் ரொம்ப ஜீரோ கேரக்டர். அதுக்கப்புறமேட்டு நில்லுங்க நான் உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இது மாதிரி வந்தாங்க. ஒரு நாள் ரெண்ட்டுனா வந்து நூறுரூவாவும் 150 சொன்னான் அந்த ஆள். நூறுரூவாவும் 150 சொல்கிறாங்க. அதோட ஒரிஜினல் விலையே இது தான். வாங்குற மாதிரி ரெண்ட்டா அப்படின்னா, அதெல்லாம் ரெண்ட்டுக்கே போதும், அதெல்லாம் யூஸ் பண்ண போகுது அப்படின்னா, அவங்கக்கிட்ட காசு இல்லை, கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு வரியான்னு கேட்குறேன். நீங்கள் எப்படி காசு இல்லாமலாம் போனீங்க அப்படின்னா, நான் என்ன பேசுறதுன்னு எனக்கும் தெரில, கம்முன்னு இருக்கேன். சரி நில்லு வரேன், எந்த இடத்துலன்னா இது அந்த பொண்ணு அட்ரஸ் லொக்கேஷன் சொல்லுது. அவன் வராங்க, அவன் அங்கேருந்து வந்து காசை கொடுக்குறாங்க. இது வந்து அந்த வாடகைக்கு எனக்கு வேண்டாம், நான் யூஸ் பண்ணிட்டே திருப்பி கொடுத்துட்றேன். அந்த 250 300 சொந்தமாக வாங்குறது கூட அது வந்து பெரிய காசாக அந்த ஆள்கிட்ட சொல்லிச்சு. ரொம்ப அதிகமாக சொல்கிறீங்க, அப்போ 100 தருவாங்க இதுக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்போது அது வாங்கிட்டு, அப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஹிப் பெல்ட்டு, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துருச்சு. அதுக்கப்புறம் திருப்பி போகிறதுக்கு அவன் தான் காசு கொடுத்தான். வெறும் ஒரு 100 தூக்கின்னு வந்துருச்சுங்க. என்னை கூட்டிகிட்டு வருதுங்க. என்ன தைரியத்தில் வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. அந்த அந்த இது அந்த சென்னையில் என்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வந்து அந்த ஆட்டையை போட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த கிரெடிட் கார்டு. ஸோ அதே அதை வந்து அம்மா வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்குமோ, இல்லை இது வந்து ட்ரைனிங் எடுத்த பொண்ணு தானான்னு அதான் ஏதோ பழக்கதோஷம் இருக்குது அண்ணனுக்கு பொண்ணுக்கு. அவங்க இந்த அம்மா அந்த பொம்பளை சரியில்லை. அந்த பொம்பளை அந்த மாதிரியான வாழ்க்கை. அந்த பொம்பளை தானே சொல்கிறேன்ல, 2024 தான் தெரியுது அது எவ்வளோ பேர் ஆட்டையை போட்டிருக்குன்னு. பின்ன எப்படி இருக்கும் பசங்க.